சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பங்குனி உத்திர ஆராட்டு திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் பங்குனி உத்திரம் ஆராட்டு திருவிழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இதையொட்டி நேற்று மாலை 5 மணிக்கு சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டது. தந்திரிகள் கண்டாரு ராஜாராவுரு பிரமதன் முன்னிலையில் மால்சாந்தி அருண்குமார் நம்பூதிரி நடையை திறந்து வைத்தார். தொடர்ந்து இன்று காலை 9:30 மணிக்கு தந்திரி கண்டாரு ராஜபுர கொடியை ஏற்றி வைத்து விழாவை தொடக்கி வைத்தார். இந்த திருவிழா 11ஆம் தேதி வரை 10 நாட்கள் நடக்கிறது. விழா நாட்களில் தினமும் வழக்கமான பூஜைகளுடன் உற்சவ பலி சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது. வருகிற 10ஆம் தேதி இரவு 9 மணிக்கு சரம் குத்தியில் பள்ளிவேட்டை நடக்கிறது. 11ஆம் தேதி பகல் 11 மணிக்கு பம்பை ஆற்றில் ஐயப்பனுக்கு ஆராட்டு நடைபெறுகிறது. தொடர்ந்து மாலை 6 மணிக்கு திருவிழா கொடியிறக்கப்பட்டு 10 நாள் திருவிழா நிறைவு பெறும். சித்திரை மாத பூஜை மற்றும் விசேஷ பண்டிகையை முன்னிட்டு 18ஆம் தேதி வரை சபரிமலையில் சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெறும். முன்னதாக விஷப்பண்டிகை 14ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அன்று அதிகாலை 4 மணி முதல் காலை 7 மணி வரை சிறப்பு பூஜை நடைபெறும். அன்று பக்தர்களுக்கு விஷு கை நீட்டமாக நாணயங்களை தந்திரி மற்றும் மேல்சாந்தி ஆகியோர் வழங்குவார்கள்.